ப்ரோ எனக்கு இந்த 15 மினிட்ஸ் ஷார்ட்ல ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் போக சொல்றீங்களா? நான் போவா வீரா சார் போங்க. போறேன் ஒரு செகண்ட். இங்க ஃபோக்கஸ் பண்ணோம். சொல்லுங்கம்மா, டவுட் என்ன இருக்கு? அங்கதான் ப்ரோ, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. இல்ல லாஸ்டா மைனரா வந்து பிரேக் ஆயிடுச்சுல ப்ரோ, அது இப்போ நம்ம அதே எங்க பிரேக் ஆச்சு? கன்சிடர் இப்போ லாஸ்டா ஒரு கேண்டில் இருக்குல்ல, ரெட் கேண்டில். ஆமா சார், நான் அந்த மேஜர் 15 மினிட்ஸ் இங்க ஃபிளிப் மார்க் பண்ணிடுறேன் சார். அத ஃபிளிப் அத மார்க் பண்ணிக்கங்க. 15 மினிட் லோன்னு மார்க் பண்ணிக்கங்க. அத ஃபிளிப் 15 மினிட் லோடு மார்க் பண்ணிக்கங்க. அத இப்போ உங்களுக்கு இதை பிரேக் பண்ணாதான் என்னது என்ட்ரி, பட் நமக்கு ஸ்டாப் லாஸ் பெருசா வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. சோ அதனால நமக்கு என்ன, நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுவோம்? இன்னொரு ஃபிளிப் மேல வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். வைக்கலாலும் நமக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? தென் அடுத்தது மேஜர் ஃபிளிப்பாவா நம்ம அடுத்த என்ட்ரிக்கு பாத்துக்கலாம். அண்ணா புரியுதுங்களா? ப்ரோ இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் போட்டோம்னா பிரேக் பண்ணா கீழே வரும்ல ப்ரோ, அது ஒரு இது காமிக்கு பார்க்கலாமா ப்ரோ இதுக்கு? கண்ணா அததான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கீழே 15 மினிட் லோ மார்க் பண்ணிருக்காரு தெரியுமா? ஆமா ப்ரோ. அது நமக்கு மேஜர் ஃபிளிப்பா தெரியுதா? அதை விட மேல இருக்கல மைனரா இருக்கா? ஆமா ப்ரோ. இப்போ மேல இருக்க மார்க்கெட் இருக்குல்ல, அப்கமிங் டேஸ்ல எகைன் கீழே இருக்க லோ மாதிரி ஃபிளிப் மாதிரியே மேல ஒரு ஃபிளிப் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த லோ பிரேக் ஆனா என்ட்ரி போலாம்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஓகே ஓகே ஓகே. அதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படியே கீழே வந்தாலும் விட்டுறலாம். அது பிஓசி அந்த இது நடந்துச்சுன்னா, இது ஃபிளிப் நடந்துச்சுன்னா பாசிபிள் இருக்குங்கிறீங்க. ரெண்டு இது எகைன் மேல நடக்கிறப்ப எகைன் மேல ஒரு பெரிய ஃபிளிப் ஃபார்ம் ஆகி அந்த லோ பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் என்ட்ரி. ஏன்னா மார்க்கெட் இப்ப கரெக்டா நிக்கிறது கரெக்ஷன் நிக்கிறான். கரெக்டா? ஆமா, ஒரே ஈவனா நிக்குது. ஓகே. இல்ல, கரெக்ஷன் ஏரியால நிக்கிறான். ஆமா, ரீடெஸ்ட் ஏரியால நின்னுட்டு இருக்கான். ஓகே ஓகே. அப்போ அந்த இடத்துல அங்க ஒரு மேஜர் ஃபிளிப் வச்சு லோ பிரேக் பண்ணுச்சுன்னா என்ட்ரி போலாம்னு சொல்றேன். ஓகே ஓகே. வினோத் எங்க? ப்ரோ கிளியர் ப்ரோ, கிளியர் ப்ரோ, அந்த டவுட் தான். ஓகே, டன் டன். அவ்வளவுதான்மா, சிம்பிள். ஏன்னா நம்ம சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன் வச்சு போறோம்னு. என்னமா இப்போ பிகினரா ஸ்டார்ட் பண்றோம்னா என்னென்ன பேர்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ப்ரோ? பிகினரா ஆரம்பிக்கிறீங்கனாவா? என்னென்ன பேர் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, யூஎஸ்டி என்எஸ்டில நீங்களே பண்ண மாட்டீங்க அப்படின்னு, சோ அதனால சரி, நான் என்ன சொல்றேன்னா எழுதிக்கிங்க நான் சொல்றத. யூரோ யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி. ஓகே. இத மட்டும் டிரா பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு வரீங்கல்ல, இப்ப நீங்க கிளாஸ் ஃபுல்லா வாட்ச். யூரோ யூஎஸ்டி, ஏயுடி யூஎஸ்டி, நெக்ஸ்ட் ஜிபிபி யூஎஸ்டி. ஓகேங்களா? இல்ல 5 பேர் பாப்பீங்க அப்படின்னா யூஎஸ்டி ஜேபி ஆட் பண்ணிக்கங்க. 5 பேர் உங்களால பார்க்க முடியும்னா யூஎஸ்டி ஜேபி ஆட் பண்ணிக்கங்க. ஓகே கண்ணா, வினோத் உங்களுக்கு கிடையாதுமா. நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த 3 பேர் சொல்லிக்க தெரியுமா உங்களுக்கு? இந்த 3 பேரையும் கிளியரா இதே மாதிரி டிரா பண்ணி பழகுங்க. இந்த வீடியோ இருக்குல்ல, இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல, இந்த கிளாஸ் வந்து மண்டே அன்னைக்கு யூடியூப்ல வந்துடும். சரியா? ஓகே ப்ரோ. ஒரு டவுட் இருந்தா திரும்ப திரும்ப கூட டவுட் இருந்தா பாருங்க. இத பார்த்துட்டு திரும்ப டிரா பண்ணுங்க. அப்கமிங் டேஸ்ல வர அடுத்த சனிக்கிழமை இருக்குல்ல, அப்ப கண்டிப்பா வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. டவுட் நான் கிளியர் பண்ணி தரேன். ஓகேவா? ஓகே. இப்ப ட்ரேடிங் மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. எடுத்த உடனே சார்ட் அனலைஸ் பண்ற மென்டாலிட்டிக்கு வாங்க. அனலைஸ் பண்ணி கொண்டாங்க, சார்ட்டை பார்ப்போம், தென் ஃபர்தரா நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 2 வீக் 3 வீக் டிராப் பண்ணுங்க கிளியரா. ஓகே ஓகே. அடுத்த வாரம் கண்டிப்பா வரணும் எதிர்பார்ப்பேன். சரியா? அது காரணம் எல்லாம் கிடையாதுமா. ஜஸ்ட் நான் ஃபாலோ பண்ற பேர் இது நல்லா ஒர்க் ஆகும் இந்த சென்ஸ் கிளியரா இருக்கும் எனக்கு. அதுக்காக நான் அதை யூஸ் பண்றேன், அதை சஜஸ்ட் பண்றேன். அவ்வளவுதான், வேற எதுவும் ரீசன் கிடையாது.
ஓகே, அடுத்தது யாரோ ஷேர் பண்றேன்னு சொன்னீங்களே. ஓகே வீராசாமி, உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான் சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேற யாருக்காச்சும் இந்த தாட்ல? சரி, ஓகே. அடுத்தது இன்னொருத்தர் கேட்டாரு. நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சார். நீங்க இது பண்ணிக்கங்க. முகமது ரஃபி. ஹலோ. ப்ரோ நான் ட்ராப் பண்றேன் ப்ரோ. ஓகே, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. என்ன பேர் போறீங்க? ஸ்கிரீன் விசிபிள் ஆகுதா ப்ரோ? விசிபிள் ஆகுதுமா. ஹீரோ யூஎஸ்டி யூரோஎஸ்டி போறீங்களா? ஓகே, டன். ஓகே ப்ரோ. உங்களுக்கும் அதேதான்மா. கீழே அந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சுக்கோங்க. அதை வந்து எக்ஸ்ட்ரீம் கீழே, ஐ மீன் ஃபுல்லா கீழே கொண்டு வந்துக்குங்க. ஓகே. கிளிக் டிஸ்பிளேஸ் ப்ரோ. ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஜூம் அவுட் பண்ணுங்க ஃபுல்லா. ரெண்டு மேஜர் ஆப் இருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு ப்ரோ. டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே. லாஸ்ட் கிளிப் இங்க இருக்கு, மார்க் பண்ணிட்டீங்க. ஹை அங்க இருக்கு, கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து அதோடைய ஹை வந்து இது மார்க் பண்ணிருக்கோம். என்னவா பண்றீங்க? அந்த சர்க்கிள் மார்க் பண்ணுவோம்ல, அது நீட் இல்ல, அது ஒன்றும் இஷ்யூ இல்ல, சரியா? சரி. ஜஸ்ட் நீங்க ஹை அண்ட்ல மட்டும் மார்க் பண்ணுங்க போதும். இப்போ அது என்ன ஹை? அது மந்த்லி ஹை. இது மந்த்லி ஹை ப்ரோ. அது எம் ஹைன்னு டைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே, இப்போ மார்க்கெட்டு கரண்டா எங்க இருக்கா? மேல ஹையை நோக்கி போயின்னு இருக்கான் ப்ரோ. அந்த ஆல்மோஸ்ட் இப்போ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டா? எஸ் ப்ரோ. ஓகே. இப்போ இந்த இடத்துல நமக்கு கரண்டா மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கான்? அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கான்ல. எஸ் ப்ரோ. அங்க ஒரு மேஜர் ஃபிளிப் தெரியுது பாருங்க. திஸ் ஒன் ப்ரோ. எஸ். டேப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ப்ரோ, லேப் இல்ல, டேப் தான். ஓகே, டேப்ல அந்த இடத்துல அந்த ஒரு இது மாதிரி தெரியுது இல்ல, அந்த இதை கிளிக் பண்ணுங்க, லைனை கிளிக் பண்ணுங்க. சார் அந்த லைனை கிளிக் பண்ணுங்க. அந்த இடத்துல பாருங்க, அந்த முக்கோணம் மாதிரி தெரியுது இல்ல, இல்ல கிளிக் பண்ணுங்க சொல்றேன், கிளிக் பண்ணுங்க. அந்த முக்கோணம் மாதிரி தெரியுது, லாக் பக்கத்துல இருக்குல்ல. ஏன்னா ஜஸ்ட் விடுங்கம்மா. ஓகே, விட்டுருங்க. அந்த மேல பாருங்க, லாக் தெரியுதா? அதுக்கு பக்கத்துல இருக்குல்ல லைன், அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா லைன் ஸ்ட்ரைட் ஆயிக்கும். ஓகே. மொபைல்ல டேப் யூஸ் பண்ணீங்கன்னா லைன் ஸ்ட்ரைட்டா வரதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, थैंक यू. ஓகேங்களா? லேப் யூஸ் பண்றீங்க, ஷிஃப்ட் யூஸ் பண்ணிக்கோங்க லைன் ஸ்ட்ரைட்டா வரதுக்கு. இதுல அடுத்தது எங்க போவோம்? இது என்ன லோ நமக்கு? இது லோ வந்து நமக்கு வீக்லி மந்த்லில இப்ப என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்கீங்க நீங்க? மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கும் ப்ரோ. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மேஜர் ஹை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது நம்ம என்ன ஹை? இது நமக்கு இது என்ன லோ நமக்கு? மந்த்லியோட மந்த்லி மைனர் லோ. மந்த்லி லோ. மந்த்லியோட மைனர் லோ. ஓகே. ஓகே ஓகே டன். இப்போ அடுத்தது எங்க போவோம்? வீக்லி. வீக்லில கரண்ட் ஃபிளிப் வச்சிருக்கோம் ப்ரோ. ஓகே. லாஸ்ட் ஃபிளிப் வீக்லி லோ. ஓகேவா? ஓகே ப்ரோ.
இப்போ சார்ட்டை ஜூம் பண்ணுங்க. நம்ம இதுக்குள்ள தான் மார்க்கெட், கரெக்ட்டுங்களா? ம். இப்போ அதுக்குள்ள நமக்கு என்ன தெரியுது? ஒரு ஃபிளிப் தெரியுது. எஸ் ப்ரோ. பட் நமக்கு அது எப்படி தெரியுதுங்க? ரொம்ப கிளியரா தெரியல, ரொம்ப சின்னதா இருக்கு. கிளியரா தெரியல. எஸ் ப்ரோ. அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டே சார்ட். டெய்லி போங்க, டெய்லி போங்க. அங்க உள்ள ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இதை நம்ம வந்து வீக்லி மைனர்னு எடுத்துக்கலாம். உள்ள ஸ்ட்ரக்சர் எதுவும் இல்லை, கரெக்டா? எஸ் ப்ரோ. ஸோ நம்ம டெய்லின்னு எடுத்துக்கலாம் அதை. அது என்ன லோ? டெய்லியோட லோ, கரெக்டா? எஸ் ப்ரோ. ஓகே, வெரி குட் வெரி குட். அடுத்த டைம் ஃப்ரேம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 50%ல ரிட்ரேஸ்மென்ட் ஏரியால நிக்கிற மாதிரி தெரியுது, கரெக்ட்டுங்களா? ஜஸ்ட் செக் பண்ணிக்கங்க, செக் பண்ணிக்கங்க. கரெக்டா அந்த 50%ல டேப் ஆயிட்டு அவ்வளவு நீங்க அவ்வளவு யோசிக்க வேணாம். சிம்பிள் 50% ஏரியாவுக்கு வந்துட்டான், 50-60 நிக்கிறான். அந்த ஜோனை மட்டும் மார்க் பண்ணிக்கங்க. இப்ப என்னன்னா அதை ரிலீஸ் பண்ணுங்க. அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணிக்கங்க. ஓகே, என்ன ஏரியா? கரெக்ஷன் ஏரியா. ஓகே, இப்போ 4 hour போங்க. 4 hours-ல மார்க்கெட் செல் சைடுல இருக்கு. லாஸ்ட் ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. இது ஒரு 4 hours ஃபிளிப். வெரி குட் வெரி குட். 4 hours-ஓட ஹை. வெரி குட். இப்போ இந்த பிளேஸ் இந்த ஜோன் ரிமூவ் பண்ணிடுறோம் ப்ரோ. கன்ஃபியூஸ் ஆகும். இல்ல அதை வச்சுக்கோங்க. ஓகே, அதை வச்சுக்கோங்க. ஏன்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஜோனை டேப் பண்ணுங்க. ஜோனை டேப் பண்ணுங்க. ஓகே, மேல போய் அந்த பெயிண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபேட் பண்ணிக்கங்க. அந்த பென்சில் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதை ஃபுல்லா ஃபேட் பண்ணிட்டு அந்த பெயிண்ட் பாக்ஸை வந்து கொஞ்சம் டார்க் வச்சுக்கிட்டீங்கன்னா லைன் தெரியாம உங்களுக்கு கொஞ்சம் கலர் மட்டும் தான் கொஞ்சம் கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? உங்க ஓகே, நீங்க பாத்துக்கீங்க. ஓகே ப்ரோ. நான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்குன்னு சொல்றேன். நான் லைன் தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். லைனை ஃபுல்லா குறைச்சிட்டு கூட கலர் வச்சா உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி ஓகேவோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. ஓகேமா. இப்போ 4 hours ஹை நோக்கி மார்க்கெட் போயிட்டு இருக்கோம். மேபி 50% கிராஸ் பண்ணிட்டு 60% கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். உடஸ்டா ஐ மீன் 50-60 பிரேக் பண்ண மாதிரி நமக்கு தெரியுது, கரெக்டா? எஸ் ப்ரோ. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80% மேல போயிட்டான் 4 hour ஹைக்கு. எஸ் ப்ரோ. இப்போ அந்த ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் நமக்கு மார்க்கெட் என்னது? செல் சைடு தான். ஆமா. இப்போ கரண்டா மார்க்கெட் எங்க போக பார்த்துட்டு இருக்கான்? 4 hour ஹையோட எக்ஸ்ட்ரீம் போக பார்த்துக்கிட்டு இருக்கான். இதான பாயிண்ட் ஆஃப் வியூ. எஸ் ப்ரோ. 15 மினிட்ஸ் போங்க. 1 hour செக் பண்ணிக்கோங்க. 1 hour போக கூடாது. 1 hour போக கூடாது. ஓகே, டைரக்டா 15 மினிட்ஸ் போகும். ஆமா, அக்யூரேஷன் நான் சொல்றேன், சரிங்களா? எஸ் ப்ரோ. கரண்ட் ஷார்ட் இருக்கும். இப்போ கரண்ட் ஷார்ட்ல வந்து இப்போ நம்ம ஹை வரைக்கும் வெயிட் பண்ணோம். லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்காங்க? டவுன் ட்ரெண்ட்ல கேக்குறீங்களா ப்ரோ? அப் ட்ரெண்ட்ல பாருங்க. அப் ட்ரெண்ட்ல மேஜரான ஃபிளிப் லோ. இது என்ன லோ? இது வந்து 15 மினிட்ஸ் லோ. 15 மினிட்ஸ் லோ, கரெக்டா? இப்போ டவுன் ட்ரெண்ட்ல லாஸ்ட் ஃபிளிப் இருக்குல்ல, அதை மார்க் பண்ணுங்க. டவுன் ட்ரெண்ட் மீன்ஸ் கரண்ட்ல சொல்றீங்களா? பிஃபோரா பாருங்க, டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கான்ல, அந்த ஃபிளிப்பை மார்க் பண்ணி ஜஸ்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்காக அது மார்க் பண்ண அவசியம் கிடையாது, பார்த்தா புரியுங்கிறதுக்காக ஃபிளிப்பை மார்க் பண்ணி மேல பிவைஸ் மார்க் பண்ணிக்கங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் எங்க டிராவல் பண்ண போறான்னு, கரெக்டா? ஹை ப்ராபபிலிட்டி, எக்ஸ்ட்ரீம் போறதா ஹை ப்ராபபிலிட்டி. இதானே? அந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சுன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா மாறிடுது.
நம்ம பைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அதுக்கு மேல. ஓகேவா? ஓகே ப்ரோ. நமக்கு எந்தெந்த ஜோன்லாம் பை ஜோனோ அந்த இடத்துல தான் பைக் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அன்டில் தட் அந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் 4 ஹவர் ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம எதுக்கு பைக் போறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, ஓகே. இவ்வளவுதான் பாயிண்ட் ஆஃப். அப்புறம் இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபிப் பண்ணி ஓகே இந்த 50 மினிட்ஸ் லோவும் ஓகே இந்த ஹையும் கட் பண்ணி இது ஓகே. ஒரு ஜோனா மார்க் பண்றோம். எப்படி இது லோ வந்து மார்க் actually நம்ம எப்படி எடுக்க போறது இல்ல. எப்படி ஃபிப் பாத்தீங்க? இப்ப புரியல. ஃபிப் பாக்குறதுக்கு ஒரு ரூல் இருக்குல்ல, என்ன ரூல் இருக்கு? 50 லோ. இல்லம்மா, ஃபிப் பாக்குறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபிளிப் பிஓஎஸ் நடந்தது. அங்க பியூஎஸ் ஆயிருக்கா? இல்ல பிஓஎஸ் ஆகல. பட் ஆனா டேப் ஆயிட்டு போயிட்டான். ஜஸ்ட் கேண்டிலா டிராப் ஆயிருக்கான். ப்ரீவியஸா ஹை இருக்குல்லம்மா, எஸ் ப்ரோ. அங்க இருந்து கேண்டிலா டிராப் ஆகி என்ன பண்ணிருக்கான்? டேப் பண்ணிட்டு திருப்பி பை ஆயிட்டான். ஆமா. ஓகேவா? இப்ப நமக்கு அங்க டேப் பண்ணிட்டு போயிருக்கான். மேபி இங்க வெயிட் பண்ணி இப்போதைக்கு பை போக வேணாம். ஓகே. பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? எப்ப நம்ம ஸ்ட்ராங்கா பை போலாம்னா அந்த 4 ஹவர் ஹையை பிஓஎஸ் கம்மிட்டு அதுக்கப்புறம் வர பை கன்ஃபர்மேஷன் இருக்கு தெரியுமா? எங்கேயாச்சும் எக்ஸ்ட்ரீம் லோலு கரெக்ஷன் கிடைக்கும் தெரியுமா? இப்படி சொல்றீங்களா? அதை பிரேக் பண்ணிட்டா சொல்றேன். பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் அந்த ஹைக்கு போயிட்டு கூட செல் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே ஓகே. வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் என்ட்ரி போகணும். ஓகே ஓகே ஓகே. கிளியரா இருக்கா எப்படி பார்க்கணும்னு? எஸ் ப்ரோ, ஷூர் ப்ரோ. கரண்ட் மார்க்கெட் கிளியரா இருக்கா? இதுதான் அப்கமிங் இன் டிராவல். இப்ப மேல போட்டிருக்கீங்கல்ல, அதே மாதிரி இன்சைட்லயும் போட்டுக்குங்க. ஹை வரைக்கும் டிராவல் பண்ணி செல் ஆகாததுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கு. போட்டு இந்த 4 ஹவர்ஸ் ஹை டிராப் பண்ணிட்டு செல்லாகவும் அந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா அந்த லோ இல்ல லாஸ்ட் ஃபிளிப் இந்த இடத்துல மேல போயிருச்சுன்னா லாஸ்ட் ஃபிளிப் எதாகும்? இப்ப அங்க இருந்து பை ஆச்சுன்னா மார்க்கெட் லாஸ்ட் ஃபிளிப் எது? இந்த லோ. இப்ப அந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா செல்லுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இடத்துல மேல கேண்டில் போயிருச்சுன்னா நமக்கு இது லோ ஆயிடும். கரெக்டா? 15 மினிட் லோ அதுவா மாறிடும். அப்ப அதை பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு மார்க்கெட்ல செல்லுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கு. கரெக்டா? அந்த பார்த்தும் டிராப் பண்ணி வச்சுக்கீங்க. நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து ரீட்ரெஸ்ட் வந்து கேண்டல் கன்ஃபர்மேஷன் வந்தா மட்டும்தான். அப்படி கிடையாது. வியூவர்ஸ் ஆனாலே என்ட்ரி போலாம். ஸ்டாப் லாஸ் பெருசா இருந்தா மட்டும் என்ன பண்ணணும்? ஒரு சின்ன கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணி என்ட்ரி போய்க்கலாம். ஓகேங்களா? பிஓஎஸ்ல ட்ரை பண்ணும்போது ஏதோ ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு டார்கெட் போகுது ப்ரோ. சோ அதனால தான் அப்படிலாம் ஆகாதுமா, அப்படிலாம் ஆகாது. வியூவர்ஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரெண்ட் என்னவா மாறுறான்? ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப வந்து திருப்பி அடிச்சுலாம் போவாது. நியூஸ் டைம்ல வேணா விக்கி வைக்கலாம். ஓகே, நியூஸ் டைம்ல மட்டும்தான் அந்த பாசிபிலிட்டிஸ். இல்லைன்னா யூஎஸ்டி கேர்ல தான் நீங்க அப்படி பண்ணிட்டு இருந்தான். மத்தபடி அப்படி ஆகாது. ஓகே, நான் சொல்றேன் அப்படி ஆகாது. இப்ப இதான பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த அப்படியே ஆகட்டும். அந்த கீழே லோ மார்க் பண்ணிருக்கீங்களா, அதை எடுத்துருங்க. 15 மினிட்டுக்கு மேல ஒரு லோ மார்க் பண்ணிருக்கீங்கல்ல, 15 மினிட்டுக்கு மேல அதை எடுத்துருங்க. அது ஆனாதான் கரெக்டா? அது இன்னும் ஆகல. இப்ப இந்த சார்ட் அப்படியே இருக்கட்டும். அடுத்து டிராப் பண்ணிட்டு மட்டும் வாங்க. ஸ்லிப் ஆக லோ பிரேக் பண்ணா டிராப் பண்ணிட்டு மட்டும் வைங்க. அடுத்த வாரம் இதே சார்ட்டை பார்க்கலாம். ஓகேவா? ஷேர் பண்ணி எனக்கு நீங்க காட்டணும். ஓகே, ஷூர் ப்ரோ. இப்படி டிராவல் பண்ணிருக்கேன் நான் பாயிண்ட் ஆஃப் வியூல போயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே ஓகே டன். ஓகே, டவுட் வேற யாருக்கா இருக்கா இதுல? ப்ரோ அந்த பிஓஎஸ் வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம பைக்கு போயிடலாமா ப்ரோ? என்னம்மா? பிஓஎஸ் இருக்குங்களே, அதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மேல ஹை முடிக்கும் வரும்னு சொல்லிட்டு நம்ம பை எடுக்கலாமா கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு? பை எடுக்கிறதுக்குன்னு கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது உங்களுக்கு எதுவும் தெரியும்ல? தெரியும்ல? இல்ல ப்ரோ, மறந்துருச்சு. எந்தெந்த இடத்துல நம்ம டிராவல் என்ட்ரி? யார் சைடு நாய்ஸ் அதிகமா இருக்கு? ஓகே, கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் தனியா கூட வந்து ஜெகதீசன் சொல்லுங்க ப்ரோ. என்னன்னா
நம்ம வந்து 2 இடத்துல தான். கண்ணா உங்களுக்கு ஓகே தானம்மா? யார் ஷேர் பண்ணிருக்கிறது? ஏகே சாரி எஸ் ப்ரோ, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு. உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல? எஸ் ப்ரோ, ஷூர் ப்ரோ. டன் 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 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே.